செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1285 கோடியிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழக அரசு பள்ளிகளுக்கான இணைய சேவை கட்டணத்தை அந்தந்த ஊராட்சி அமைப்புகளே செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தயாநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாபஸ் பெற்றார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குனர் சங்கர் அவர்களின் சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகளை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கவுரு வாய்க்கால் குறுக்கே 1,31,00,000 ரூபாயில் கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட இணைப்பு பாலம் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட 973 வாகனங்கள் வருகின்ற 26ஆம் தேதி ஏலம் விடப்படுவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண சர்வ சமய கோவிலின் வெள்ளி விழா கொண்டாட்டம் மார்ச் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. மொரீசியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக மொரீசியஸ் செல்கிறார். நடிகை நயன்தாரா அவர்களிடம் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் 9ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெற உள்ளது. கும்பகோணம் மகாமக குளத்தில் நடக்கவுள்ள மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு நாளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுரை மற்றும் கோவை நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்ஜ் டவுனின் 9 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பதிவுத்துறையின் அலுவலகங்களை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சேகர்பாபு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். 515 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் கன்சியூமர் பாரடாக்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் இன்று விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகை, ராமநாதபுரம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருத்தணி நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட மார்க்கெட் கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாலங்காடி என்று பெயர் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. HDFC வங்கி கடன்கள் மீதான வட்டியை குறைத்துள்ளது. மார்ச் 7ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாடி திருவள்ளீஸ்வரர் கோவிலில் 2,25,00,000 ரூபாயிலும், கைலாசநாதர் கோவிலில் 3,50,00,000 ரூபாயிலும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். நலிந்தோர் மற்றும் மருத்துவ உதவி நிதிக்காக மொத்தம் 8 பேருக்கு தலா 25,000 வீதம் மொத்தம் 2 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்லும் படகுகள் குறித்து மீன்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர். பெல் டவுன்ஷிப்பில் இருந்து சென்னைக்கு மீண்டும் பேருந்து சேவையை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின் 2679 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு கல்வி நிதி தராததால் தமிழ்நாடு அரசிற்கு திமுக MP NR இளங்கோ அவர்கள் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். திருவெரும்பூர் அருகே பெல் ஊரக பகுதியில் இருந்து சென்னைக்கு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்கம் தொடங்கப்பட்டது. சென்னை தரமணியில் அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மொரீசியஸ் நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதி பரமசிவம் பிள்ளை அவர்கள் நேற்று வருகை புரிந்தார். நடப்பு ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி மலைக்கோவிலுக்கு தினமும் பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 98 மகளிருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நேற்று தொடங்கியது. ஒருங்கிணைந்த 4 ஆண்டு கால BA B.Ed மற்றும் BSc B.Ed படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் நேற்று தொடங்கின. புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியுள்ள நிலையில் 12ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள தமிழகத்தில் 22 இடங்களில்
26,000 பெண் போலீசாருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருதிற்கு தேர்வான விமலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் 128 மெட்ரோ நிலையங்கள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் வருகின்ற 14ஆம் தேதி முதல் 18ஆம் படி ஏறியவுடன் ஐயப்பன் சுவாமியை தரிசிக்கும் வகையில் புதிய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 18,000 பள்ளி கட்டிடங்கள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கரூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 223 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார். இந்தியா மீதான வர்த்தக வரி உயர்வு ஏப்ரல் 2ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இதுவரை 643 கோடி ரூபாய்க்கு இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்தன என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடியில் 700 படுக்கைகளுடன் கூடிய புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பெண்களுக்கு மாதம் தோறும் 2,500 ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை எண்ணூரில் நடந்த படகு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் வருகின்ற 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் இலங்கை செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தீவுத்திடலில் 113 கோடி மதிப்பீட்டில் 2 தளங்களுடன் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய கண்காட்சி மையம் உள்ளடக்கிய பொது சதுக்க பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சோழிங்கநல்லூரில் அமையும் ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா நிறுவன மையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். திருப்பதியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை ஹைட்ரஜன் ஆலை திறக்கப்பட்டுள்ளதால் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.